சரி, ஆசைப்பட்ட ஒரு சாப்பாடை சாப்பிடலன்னா அப்புறம் என்னங்க வாழ்க்கை? அதுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப தூரம் சார் 3 கேன் மிக்ஸ். வேற என்ன வாங்கி சாப்பிட்றது? நமக்கு தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது. டப்பாவில் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னன்னு காமிக்கிறேன், இருங்க பாருங்க. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் இருந்துட்டு நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வீடியோ போட்டேன். ஆனால் சிங்கப்பூரில் இருந்துட்டு சிங்கப்பூரில் கிடைக்கிற ரொம்ப ஃபேமஸான சாப்பாடுகள்லாம் சாப்பிடலைன்னா எப்படி? அதுக்காக தான் இன்றைக்கி சிங்கப்பூரில் கிடைக்கிற சைனீஸ் சாப்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையிலே எனக்கு வந்து சைனீஸ் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ரொம்ப லைவாக இருக்குங்க. சீரியஸாக என்ன சொல்கிறது, ரொம்ப நிறைய காய்கறிகள் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். இப்போ எங்கள் கம்பெனியில் நைட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போதெல்லாம் கேட்பாங்க, என்ன சாப்பாடு வேணும், யார் யாருக்கு என்ன சாப்பாடு. அப்போ சொல்லான்னு தோணும், எனக்கு சைனீஸ் சாப்பாடு வேணும் அப்படின்னு. ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, நமக்கு பத்தாது, நம்ம வேலைக்கு பத்தாது. அதனால் வந்து இந்தியன் சாப்பாடே வாங்கி சாப்பிட்றது. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நிறைய கலர்ஃபுல்லான காய்கறிகள் அதெல்லாம் வச்சு கொஞ்சமாக ரைஸு அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதை தான் சாப்பிட்டு ஃபுல்லாக வீடியோ போட போகிறேன். காலையில், மத்தியானம், சாயங்காலம் 3 வேளையுமே இன்றைக்கி வெளியே தான் சாப்பிட போகிறோம். எவ்வளோ ரூபா ஆகும், அதுக்கு நம்ம ஊர் காசு எவ்வளோ ரூபா ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க, சரியா? காலை சாப்பாடு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, மீன் கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சைனீஸாக மலாயான்னு தெரியல. ஐ திங்க் மலாய் சாப்பாடுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஏன்னா பழைய ஹாஸ்டலில் இருக்கும்போது சமைக்க முடியாதுல்ல, அப்போ அடிக்கடி வெளியே சாப்பிடுவோம். அப்போ வந்து இது சாப்பிட்ருக்குறோம் நிறைய வாட்டி. இப்போ சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இது வரைக்கும் அது சாப்பிட்டதே இல்லை. ட்ரை பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் அது இப்போ எந்த கடையில் கிடைக்குன்னு எனக்கு தெரியாது சீரியஸாக. நம்ம ஊர் கடைன்னா ஈஸியாக போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு, ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு. இப்போ சிங்கப்பூரில் இலையுதிர் காலம் அப்படின்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த ஃபுட் கோர்ட்டில் தாங்க சாப்பிட போகிறோம். இங்கே எல்லா கடைகளுமே இருக்கும். அதாவது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொன்னால் எல்லா கடைகளுமே இருக்கும். அதாவது இந்தியன் கடை ஒன்று இருக்கும், சைனீஸு, அப்புறம் பங்களாதேஷு, அப்புறம் மலாய், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரே இடத்துல ஒரே இதோட 2 கடையெல்லாம் இருக்காதுங்க ஃபுட் கோர்ட்டில். நம்ம ஊரை மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒருத்தன் வியாபாரம் நல்லா போச்சுன்னா பக்கத்தில் இன்னொருத்தன் கடையை போட்டுரும், அந்த மாதிரி கிடையாது. ஃபுட் கோர்ட் எல்லாமே இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் தேடி வந்த சைனீஸ் கடையெல்லாம் க்ளோஸுங்க. எனக்கு இப்போ தாங்க தெரியுது, அடுத்த வாரம் சைனீஸ் நியூ இயர் ஆனதுனால நிறைய கடைகள் இப்போவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லாங் லீவாக வர்றதுனால. அந்த கடையில் வந்து நான் தேடி போன ஐட்டம் கிடைக்கல. ஒரு கடையில் போர்டு வச்சுருக்காங்க, ஆனால் கடை க்ளோஸு. அதனால் நம்ம இன்னொரு ஃபுட் கோர்ட்டுக்கு போக போகிறோம். இதுவுமே எங்கள் ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு ஃபுட் கோர்ட்டுங்க. இந்த கடையுமே க்ளோஸ்லேயே இருக்குது பாருங்கள். சரி, வேறு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னா, என்ன ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு சரி வெளியே வந்துட்டு வேறு கடையை தேடி. அதாவது ஒரு பாட்டு வரும் இல்லை, கொட்டுமலை சாரல் உப்பு விற்க போனேன், காற்றடித்த நேரம் மாவு விற்க போனேன், அந்த மாதிரி இருக்குங்க என் கதை. ரொம்ப நாளாக வந்து இந்த சைனீஸ் சாப்பாடை பற்றி ஒரு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் எடுக்கணும்னு அந்த மைண்டே வந்திருக்கு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, சைனீஸ் நியூ இயர் அடுத்த வாரம். எல்லாருமே மேக்ஸிமம் சைனீஸ் கடைகள் எல்லாமே க்ளோஸு. ஆனால் நம்ம விட போகிறது கிடையாது. சரி, ஆசைப்பட்ட ஒரு சாப்பாடை சாப்பிடலன்னா அப்புறம் என்னங்க வாழ்க்கை? அதுக்கு தாங்க போயிட்டுருக்கிறேன். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கிறேன். ஆனால் எங்கே போனாலும் நம்ம அந்த சைனீஸ் சாப்பாடை வாங்கி சாப்பிட்றோம், காலை சாப்பாடு. சரியா, வாங்க போ. அப்படியே அங்கேருந்து நடந்து நேரே பூன்லே வந்துட்டேங்க. ஏன்னா இந்த கடைகள் வந்து டெய்லி இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எப்போவுமே இருக்கிற கடை. இங்கே வந்து நம்ம உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது, சாப்பாடு வாங்கிட்டு மட்டும்தான் அங்கே போக முடியும். இங்கே நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்கங்க. இது வந்து நைட் வரைக்கும் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கிற கடை. இங்கே வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். இந்த ஐட்டம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கலாமே, ஒரே நேரத்தில் ஒரு 2-3 ஐட்டத்தை வந்து டேஸ்ட் பார்த்துருக்கலாம் அப்படின்னு. இந்த அதாவது மீன் கோரிங் இருக்குது, இந்த பேர்லாம் எனக்கு தெரியலங்க சீரியஸாக. இந்த ஐட்டம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியாக ஒரு வழியாக வந்து நினச்ச சாப்பாடை வாங்கியாச்சு. பார்சல் தாங்க. என்ன தான் நம்ம வேறு நாட்டோட சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம டீ இல்லாமலாம் ஒரு நாள் பொழுது போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து காலையில் விடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வராது. அதனால் ஒரு டீ வாங்கியிருக்கிறேன். இதுக்கு பேர் தாங்க மீன் கோரிங்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு தெரியல. இது சிக்கனில் பண்ணுவாங்களா இல்லை ஃபிஷ்ஷில் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல, பேரும் தெரியல. சீரியஸாக நிறைய எழுதோட பேர்லாம் தெரியாது. வாவ், செமையாக இருக்குல்ல, தெரியுதா? நம்ம அந்த நூடுல்ஸ் மாதிரி தாங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். எவ்வளோ நாளாச்சு தெரியுமா சாப்பிட்டு, நிஜமா. செமையாக இருக்கும். ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் ஆச்சு சாப்பிட்டு. எதுவுமே நல்லா தாங்க இருக்கும்.
சிக்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிக்கன். நம்ம அந்த கட்லெட் மாதிரி நிறைய. இதோட பேர் என்ன தெரியாது சீரியஸாக. வாங்கி சாப்பிடணும் போல இருக்கான், ஆனால் பேர் தெரியாது. சும்மா இதுன்னு காமிச்சு வாங்கி சாப்பிட்ருவான். இப்போ தாங்க தெரியும் இது சைனீஸ் சாப்பாடாக கிடையாது. இது மலாய் ஃபேவரட்டா. இது மலாய், இந்தோனேஷியா அந்த மாதிரி. எது எப்படியா இருந்தால் நாங்கள் இது ஃபஸ்ட்டு சாப்பிட்டது சிங்கப்பூரில் வந்து தான். அதனால இது சிங்கப்பூர் சாப்பாடு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். இதை சாப்பிட்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு ஆச்சு அப்படின்னா. இந்த நூடுல்ஸும் அந்த சிக்கன், அது பேர் என்னது, நம்ம கட்லெட்னு வச்சுக்க, சிக்கன் கட்லெட். ஓகே, அது ரெண்டுமா சேர்த்து $3 20 காசுங்க. அப்புறம் வந்து டீ வாங்கியிருக்கிறேன். டீயை பார்த்தீங்களா, என்ன தான் நம்ம வேறு நாட்டோட சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம டீ இல்லாமல் நம்மளோட பொழுதே விடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காகவே போய் டீ வாங்கியிருக்கிறேன். இந்த டீலே வருது இருக்குங்க. இங்கே டீயை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இத்தனை வருஷமாக தே அப்படின்னு போய் கேட்டால் கேட்குறது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி வந்திருந்தப்போ அவன் சொன்னால் தேசி அப்படின்னு கேட்டான். நான் என்னடா தேசி அப்படின்னு புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தே அப்படின்னா அந்த கண்டன்ஸ் மில்க் இருக்குல்ல, அது அந்த க்ரீம் அதை ஊற்றி டீ போட்டு கொடுப்பாங்களாம். தேசி அப்படின்னு கேட்டால் கண்டன்ஸ் மில்க், அதுவும் ஏதோ அந்த மாதிரி பாலோட இது வரும்னு நினைக்கிறேன். அந்த பால் ஊற்றி டீ போட்டு கொடுப்பாங்களாம். அதுக்கு டீயோட ரேட் வந்து $1 40 காசு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 3.20 1.40 4.20 4.60 $4 60 காசு காலை சாப்பாடு. வீடியோ பார்க்குற யாராச்சும் நம்ம ஊரில் இது இருக்கான்னு சொல்லுங்களேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்கா நூடுல்ஸ்? இதுக்கு பேர் என்னது நம்ம ஊரில்? மத்தியான சாப்பாடு சாப்பிடப்போமா? மத்தியான சாப்பாடு எங்கே சாப்பிட வந்திருக்கிறேன் அப்படின்னா, வேறு எந்த ஃபுட் கோர்ட்டு நான் ட்ரை பண்ணலைங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபுட் கோர்ட்லையுமே சைனீஸ் கடைகள் எல்லாமே க்ளோஸில் இருக்கும். அதனால் நான் வந்து பயனியரில் இருக்கிற 24 hours ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கே வந்து எல்லா கடைகளுமே எல்லா நாளுமே திறந்துருக்கான். மேபி சைனீஸ் நியூ இயர் அந்த டைமில் மட்டும் லீவாக இருக்கலாம். அங்கே தாங்க போகிறோம். கண்டிப்பாக பயங்கர கூட்டமாக இருக்கும். நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைனா நான் ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன். சாப்பாடை காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமா நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். ஓகேவா, வாங்க போய் சாப்பிடுவோம் மத்தியான சாப்பாடு. நான் நினச்ச மாதிரி தாங்க, பயங்கர கூட்டமாக இருக்குது. மத்தியானம் லஞ்ச் டைம் இல்லையா, ரொம்ப கூட்டம். அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட முடியாதுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்குது இங்கே ஃபுட் கோர்ட்டு. எல்லா சாப்பாடுமே இருக்குது. இந்தியன், மலாய் சாப்பாடு, இந்தியன் சைனீஸ் சாப்பாடு, வெஸ்டர்ன் சாப்பாடு, சூப் ஐட்டம்ஸு, டீ காஃபி, அந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். சூப்பராக இருக்கும். எப்போ வந்தாலுமே இங்கே சாப்பாடு கிடைக்கும். அதாவது 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கிற ஒரு கடைன்னா இந்த கடை தாங்க. பார்சலே வாங்கிட்டேங்க, ஏன்னா அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல உட்காந்து பேசியெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியாது. பார்சலாக வாங்கிட்டேன். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னு நான் காமிக்கிறேன். வாங்கியிருக்கேன் பாருங்க. ஐயா கண்டடைன். இது வந்து சிங்கப்பூர் மக்களோட ரொம்ப சாப்பாடுனா பன்னி கறி இருக்குல்ல, நம்ம போர்க்கு. இது வந்து போர்க்கு, சரியா. அதுக்கப்புறமா இந்த கலரை பாருங்க அப்பா. இது வந்து ஒரு வெஜ்ஜு, அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, இது பேர் ஒரு கீரை. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம அந்த முளை கட்டின பயிரா, அது ஒன்று, ஓகேவா. அதுக்கப்புறமா நம்ம பயிர் மீன், இது என்ன சொல்லுவாங்க, காராமணியா, இது என்ன பயிர், இன்னொரு பயிர், எங்கள் ஊரில் பயிர்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன். இது வந்து இது இங்கே இருக்கட்டும். ஐயா நாக்கில் எச்சி வருதுங்க, போங்க. சீரியஸாங்க சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. எவ்வளோ நாளாக தெரியுமா சாப்பிட்டு. பன்னிக்கறி போர்க்கு. காற்று வேறு அடிக்குதா. எனக்கு தெரிஞ்ச மசாலா எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப உப்பும் அதிகமாக இல்லாமல் ரொம்ப லைவாக இருக்குது. போனால் அந்த வேலைக்கு ஆகாதுங்க. கையில் சாப்பிடலாம், போங்க. அப்புறமா இப்போ கை கழுவிக்கலாம். எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் அதிகம் தாங்க. $7 20 காசு. இந்த எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. 1 2 3 வெஜ்ஜு, அப்புறம் ஒரு போர்க்கு, அப்புறம் வந்து சிக்கன். ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்ற ஐட்டம் நிறைய இருக்கும். வயிறு ஃபுல்லாகிடும். இந்த கடையில் பார்த்தா நிறைய இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே அது வேணும் இது வேணும் கேட்கணும் போல இருக்குது மனசுக்கு. ஆனால் காசு அதிகமாகிடும். அப்புறம் கூட்டத்தை பார்த்தா இந்த மாதிரிலாம் பேசி வீடியோ எடுக்க முடியாது பார்த்தீங்களா. சரி வேண்டாம், நம்ம பேக்கெட் வாங்கிடுவோம். அங்கே போய்ட்டு வெளியே போய்ட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே வீடியோ எடுக்கலாம். எனக்கு என்ன தெரியுமா சார், இப்போ வந்து நாங்கள் வேலைக்கு போகிறதுனால வேறு சாய்ஸ் எங்களுக்கு இல்லை. எப்படி இருந்தாலும் நாங்கள் ஹெவியாக சாப்பிட்டு தான் ஆகலாம். அப்படி இல்லைன்னா எங்களால் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ நான் ஊருக்கெல்லாம் வந்துட்டேன்,
வீட்டில் இருக்கிறேன் அப்படி மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெறும் காய்கறிகளாக வேக வச்சு சோறே சாப்பிடாம வெறும் காய்கறிகள் வேக வச்சு சாப்பிட போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ தாங்க தூங்கி வந்துருச்சேன். டீ குடிக்க போமா? டீ டைமில் டீ கூட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட போகிறேன். நாங்கள் போய் பார்ப்போம். இது தாங்க நான் சொன்ன ஐட்டம். இந்த நல்லா பப்ஸ் மாதிரி நல்ல பன்னு மாதிரி இருக்கா, இதை வந்து பாவு தானே? ஆமாம், ஏதோ நாங்கள் சிக்கன் பாவுன்னு கேட்டு வாங்குவோம். அதுதாங்க. என்ன வாங்கியிருக்கிறேன்னா ஒரு காப்பி வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து இது தாங்க ஐட்டம். இதை வந்து சிக்கன் பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பன்னு மாதிரி உள்ளே வந்து ஆவியில் வேக வச்சது. உள்ளே வந்து சிக்கனோட இது வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க உள்ளே. இந்த கலரை பார்த்தீங்களா? கலர் எதுக்குன்னா மேபி அந்த அடையாளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. சிக்கன் ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ தெரியுமா ஆச்சு? $3 ஆச்சுங்க. இதுதான் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி. உள்ளே வந்து சிக்கனோட இது வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்களா, அந்த கொடுக்குற ஆவியாக இருக்கும். வேறு என்ன வாங்கி சாப்பிட்றது? நமக்கு தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது. ப்ரெட்டு கடை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது எப்போவுமே சாப்பிட்றது. நமக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குங்களா. நைட்டு சாப்பிட போமா? நைட்டு சாப்பாடு வந்து ஒரு சூப் மாதிரி, அப்படி இல்லைனா கஞ்சி மாதிரி, இது ரெண்டில் எது கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடணும். சரியா? நம்ம அதே ஃபுட் கோர்ட்டு தான் போகிறோம். மற்ற கடைகள்லாம் ட்ரை பண்ண போகிறதில்ல. மேபி க்ளோஸில் இருக்கலாம். முன்னாடியெல்லாம் இங்கே வாங்க வரும்போது இதோட பேர்லாம் வாயில் வராதுங்க. அதனால தப்பாக சொல்லிடுவோமோ அப்படின்னு பயத்திலே என்ன பண்ணுறதுன்னா, இதில் நம்பர் போட்டிருப்பாங்க 1 2 3ன்னு. நம்பர் 3 கொடுங்க, நம்பர் 4 கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறது. நான் இன்றைக்கி வாங்குறது வந்து நம்பர் 4 அதான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் 4 தாங்க இன்றைக்கி வாங்கியிருக்கேன். எப்போ மாதிரி தாங்க அங்கே உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது கண்டிப்பாக. அதனால டப்பாவில் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னன்னு காமிக்கிறேன் இருங்க பாருங்க. நல்லா கொதிக்க கஞ்சி, அதாவது ஃபிஷ் பொரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர் கஞ்சி மாதிரி தாங்க. அதாவது சோறு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, சோறு, அப்புறம் மீனோட ரொம்ப வேக வைக்காத இந்த மீன் லைட்டாக வேக வச்சு அதோட மீனோட பீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. முன்னாடி இந்த இறால் எல்லாம் போடுவாங்கப்பா. இறால் ஒன்று இல்லைனா வெறும் மீன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓ, இறால் அந்த மாதிரி வேறு ஏதோ கொஞ்சம் கீரை மாதிரி கொஞ்சம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுவோமா? செம்ம சூடாக இருக்குங்க நிஜமா. இவ்வளோ சூடாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை. நல்லா இருக்கு. நம்ம அந்த மீனோட அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நம்ம மீன் பிரியர் வேற. கஞ்சி மாதிரி இருக்குது, நிறைய சோறு அதெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம். எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் முன்னாடி இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார், கபிலன்னு சொல்லிட்டு. அவர் தான் எங்களுக்கு இதை வந்து அறிமுகப்படுத்தி வச்சது. நாங்கள் இது எவ்வளோ ரூபா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா $6.20. நார்மலாக அங்கேயே சாப்பிட்டா $6 நினைக்கிறேன். ஆனால் போர்டில் $6 தான் போட்டிருந்துச்சு. 20 காசு வந்து இந்த பேக்கெட் இந்த டப்பாவுக்காகன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா $6.20. காலை சாப்பாடு வந்து $4.60. அப்படி பார்த்தா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 326 அந்த ரேஞ்சில் வருதுங்க. மத்தியான சாப்பாடு வந்து $7.20. அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 511 ரூபா அந்த மாதிரி வருதுங்க. ஈவினிங் டீ காசு $3. அப்படி பார்த்தா ஒரு 213 ரூபா அந்த மாதிரி வருங்க. அப்புறம் நைட்டுக்கு கஞ்சி குடித்தது வந்து $6.20. 440 ரூபா. கஞ்சி 440. ஓகே, இருக்கட்டும். ஆக மொத்தம் டோட்டலாக நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1490 ரூபா ஆச்சுங்க இன்றைக்கி நான் சாப்பிட்டது. இதில் எந்த சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.